Nicole, tishum, tishum. Tishum, 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 tishum. என்னம்மா என்ன தங்கப்பில்ல இன்னும் சண்டை பண்ணுமா அப்படியே டிஷோல் ஷூட் 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 தங்கம் அப்பாவுக்கு அப்படி ஒரு முத்தம் கொடுத்துரு தங்கம் என்னம்மா இன்னும் துப்பாக்கி எடுத்து சொன்னமா தங்கம் என் கட்டி தங்கம் என் தங்கப்பிள்ள அப்பா கூட இருந்துருதியா என்ன அப்பாக்கு பொண்ணுக்கு என்ன விளையாட்டு அவளுக்கு துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படி தங்கப்பிள்ள சொல்லுங்க பாரு தங்கம் நான் பாடுபட்டுட்டேன் பிள்ளை தங்க பிள்ளை என்ன அதே மாதிரி சவுண்ட் கொடுத்தா பாரு அட என் அதே மாதிரி சவுண்ட் கொடுக்குற ஜெயலஜன என்ன வைக்கி எனக்கு சாப்பாடு இருக்கு நீயும் சாப்பிட்டு பிள்ளைக்கு விட்டு விட்டுருந்தேன் எனக்கு 2 மணிக்கு டூட்டில இருக்கணும் நான் கிளம்புறேன் சரி அதுல வச்சிரு எங்க பிள்ளை சாப்பிடுதியா அப்படி சொல்லக்கூடாது அண்ணா அவளுக்கு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல கஞ்சி மாதிரி வச்சிருக்கா அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்குண்ணே சிம்பிளா போதும் இல்லைன்னு ஏன்னா ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிட்டு தானே இருந்திருக்க அதான் சூப்பு மாதிரி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் பட்டன் சூப் இருக்குது அழகு ராணி தான் வச்சா நல்லா வைப்பானே அது சூடா இருக்கும் போதே குடிச்சிரு எதுக்குடா இல்லைண்ணே இன்னும் உடம்ப தேத்தணும் அப்புறம் ஏதோ கறி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அதையும் எடுத்து சாப்பிட்டுனேன் சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுனேன் அப்புறம் 3 மணி போல காப்பி போட்டு கொண்டுட்டு வரேன்னா கொஞ்சம் தூங்குனேன் அவளும் சாப்பிட்டு போய் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கிறேன் சரிடா முதல்ல சூப்பு குடினேன் இரு நான் ஊத்திட்டாரு இல்லடா இருக்கட்டும் இல்ல நான் போனதுக்கப்புறம் நீ குடிப்பியா குடிக்க மாட்டேன் இல்ல நான் ஊத்தி தந்துடுறேன் நீ சூப்பு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு கஞ்சி கொடுத்துறேன் சரி அவ தேன்மொழி சாப்பிட்ட மாதிரியே தெரியல ஒரு ஆளா எல்லாத்தையும் சமைக்க முடியாதுல்ல அதான் உனக்கு அழகுராணி சமைச்சா பொண்ணுத்தரா எனக்கும் மாப்பிள்ளை எல்லாரும் இங்க தானே இருக்காங்க அதனால அக்கம்மா சமைச்சு கொண்டுட்டு வாங்கண்ணே அப்போ தேன்மொழிக்கு சமைச்சு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அவ சாப்பிடாம சாப்பிட மாட்டான் அண்ணே நான் போய் தேன்மொழியை கூட்டிட்டு வரேன் நீங்க 2 சேர்ந்து சாப்பிடுங்க சரி அதை என்ன பண்ணு சரி இனிமேல் சேர்த்து கொண்டு வந்துடணும் அவன் அழகுராணிக்கு தெரியாது இல்ல அதான் கொலைய கொடுத்து விட்டுட்டான் சரிண்ணே இருக்கத சாப்பிடுங்க நான் 3 மணி போல கொண்டுட்டு வர சொல்லுங்க பரவாயில்லடா இருக்கிறது போதும் சரி பாப்பாக்குள்ளத கூட நம்ம அதை பாப்பா கொட்டு விட்டுறேன் முதல்ல நீ சாப்பிட்டுக்கல நீ சாப்பிட்டுக்க மாட்டல நீ சாப்பிடு இல்லடா நீ முதல்ல கொடு உங்க பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்களா அப்படி இன்ஜெக்ஷன் போடணும் அதான் கேக்குறேன் இப்பதான் கஞ்சி கொடுக்கணும் இப்பதான் பொண்ணு வந்திருக்கேன் அப்படியா அப்ப சீக்கிரம் கொடுங்க நான் ஒரு ரவுண்ட்ஸ் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் நீ சாப்பிட்டியா அப்படி கேண்டீன்ல சாப்பிட்டேன் என்ன கொண்டு வந்திருக்கான் சேர்ந்து சாப்பிடலாமா இல்ல இருக்கட்டும் நான் கேண்டீன்ல சாப்பிட்டுட்டேன் நீ சாப்பிட்டுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் இங்க வா உட்காரு இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன் சொன்னா கேளு இல்ல எனக்கு பசி இல்ல நீங்க சாப்பிடுங்க பரவாயில்ல கொஞ்சம் சாப்பிடு இல்ல எனக்கு பசிக்கல நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஏற்கனவே ஒரு வாட்டி கேண்டீன்ல சாப்பிட்டு உனக்கு பிரச்சனை ஆச்சு போய் அங்க சாப்பிட்டு இருக்க இல்ல நான் ஏற்கனவே இன்னைக்கு வீட்டுக்கு பொண்ணா இருக்கேன் பாப்பாக்கும் சரியாயிட்டு நானும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கம்மி ஆயிட்டு நான் போயிட்டு எடுத்துட்டு வரலான்ட்டு இருக்கேன் ஒத்தையில போறியா ஆமா ஏன் சேராச்சு பயப்படுதாரு ஒத்தையில வேண்டாம் நான் வந்ததுக்கு அப்புறம் போ இல்ல கொஞ்சம் பக்கம் ஆள் இல்ல நீங்க பாருங்க நான் half an hourல போயிட்டு வந்துடுவேன் நான் இல்லாம போக வேண்டாம் நீ பயப்படுவ இல்ல ஜெயராஜ் நான் போயிட்டு வந்துடுவேன் ஏற்கனவே போட்ட துணியை தான் போட்ட மாதிரி இருக்குது நல்லா இல்ல நான் போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் சரி போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துருவல்ல 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன் சரி பாப்பாக்கு மட்டும் சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு போயிடுறேன் சரி சரிண்ணே நான் டூட்டிக்கு கிளம்புறேன் சரிண்ணா சாப்பிடலாமா பாப்பா சொல்லக்கூடாதுமா சாப்பிடணும் அப்பா ஊட்டி விடுவேன் நீ சாப்பிட்டுலாம் அப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விடுவேனா நீ சமத்த சாப்பிடணும் இல்ல முத சாப்பிடுறதுனா இல்லையா முத தூங்கிடணும் ரொம்ப டயர்டா இருக்கு
வந்தோம். தனியா தான் போகணும்னு சொல்லுவாங்க. நான் வாழும்போதே தனியா வாழ்ந்துட்டேன்ல. தனிமையே இந்த தனிமையே. பரவாயில்ல, ஜெயராஜுக்காவது ஒரு குடும்பம் கிடைச்சிட்டேன். சரி, உள்ள போவா. என்ன சத்தம்? என்ன சத்தம்? யாரு யாரு இருக்கா வீட்டுக்குள்ள? யாரு யாரு வீட்டுக்குள்ள இருக்கா? வீடு பூட்டி தானே இருந்தது. வெளி பக்கமா பூட்டி இருந்தது. ஒருவேளை பூனைக்கு ஏதாவது ஒட்டி இருக்குமா? யாரு வீட்டுக்குள்ள? யாரு? சு! யாரோ போன மாதிரி இருந்தது. இல்லையே, யாரோ போன மாதிரி தானே இருந்தது. சரி, வீடு பூட்டியே கிடந்திருக்குல, அது அப்படி இருக்கும் என்னமோ. சரி, வேலையை பார்க்கலாம். யாரு? வீட்டுல ஒருத்தர் இல்லையே. ஏமா செம்மொழி வந்துட்டியா என்ன? புள்ளைல வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அத்தனை தான் நுழைவாங்க. ஏமா தமிழே, உன் சின்ன பிள்ளைல வீட்டுக்கு வந்தில? கிசாரே, ஏ மதனே, அன்பரசே, புள்ளைல ஸ்கூலுக்குள்ள போயிருக்கு. ஒருவேளை இவங்க விளையாடுறாங்களோ? இல்லையே, இவங்க கோட்டு விஷயமா மத வரைக்கும் போயிருக்காங்க. குமாரே, ஐயா குமாரே, மதனே, ஐயா சதீஷே. யாரு 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 யாரு? இல்ல, எனக்கு இன்னும் கடமை இருக்குது. நான் அந்த கடமை இன்னும் முடிக்கல. அதை முடிக்காம நான் போனேன்னா அவ்வளவுதான். நான் இத்தனை வருஷம் பாடுபட்டதே வீணா போயிடும். இல்ல இல்ல, நான் அந்த ஒரு வேலை இருக்குது, முடிக்கணும் முடிக்கணும். யாரு? குமாரே, குமாரே, ஐயா குமாரே, அம்மா யார விரட்டுதாங்க ஐயா. அம்மா யார விரட்டுதாங்க ஐயா. குமாரே, குமாரே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இப்ப என் உசுறு போக்கூடாது. இப்ப என் உசுறு போக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு கடமை இருக்கு. இப்ப என் உசுறு போக்கூடாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீயா விழுந்து செத்துட்டனா உனக்கு நல்லது. இல்ல, அந்த தப்ப நான் ஒரு காலமும் செய்ய மாட்டேன். எல்லோருக்கும் முன்னோடியா தான் நான் இருந்திருக்கேன். தற்கொலைங்கிற ஒரு ஆயுதத்தை நான் கையில எடுக்கவே மாட்டேன். அப்போ நல்லவங்களா வாழ்ந்தா இதுதான் கெரியனு அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்லிட்டு போன மாதிரி ஆயிரும். குத்ததா இருந்தா என் நெஞ்சில குத்து. சந்தோஷமா செத்துட்டு போறேன். நீ சொல்ற தப்ப நான் செய்யவே மாட்டேன். இவன்டா நீ. உனக்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு. அம்மாவை காப்பாத்த போறியா இல்ல அவளை காப்பாத்த போறியா? அம்மாவை காப்பாத்தன்னு நினைச்சா அன்னைக்கிளி வம்சமே போன மாதிரி, அவ உழைப்பு எல்லாம் போன மாதிரி. அவளை காப்பாத்தன்னு நினைச்சா அன்னைக்கிளி போச்சுடு. இங்க பாரு, என்ன பண்ண போற? என் கையில மட்டும் பண்ணி செப்புல கொண்டம் திட்ட வைக்கிறேன். எவன்டா நீ? என்கிட்ட கோபப்பட்டதெல்லாம் போதும். உங்க அம்மா காப்பாத்த போறியா இல்லன்னா எங்க அம்மாக்கோ அவளுக்கோ ஏதாவது ஆச்சுடே. டேய், நீ எந்த மூலையில இருந்தாலும் சரி, ஓசாவு என் கையில வேண்டாம். விக்கி சார். சார், அர்ஜென்ட் வெளில போயிட்டு இருக்கா, வந்து பேசுறேன். அதை விட முக்கியமான அர்ஜென்ட் வேலை சார். சார் போயிடுங்க சார், நமக்கு மக்கள் வேணும். சார் விக்கி, நான் யாருங்க அதை நீங்க மறந்துடாதீங்க. சாரி சார், நான் இப்போ அர்ஜென்ட்டா போய் ஆகணும் ப்ளீஸ் சார். எம்எல்ஏக்கு ஏதோ கொலை மிரட்டலாம். அங்க நீங்க ஏதோ பந்தோபஸ்துக்கு போகணுமா? இப்போ உடனே நீங்க போகணும். அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுதே, நீங்க ஏதோ முழு பொறுப்பு எடுக்கணும். சீக்கிரம் போங்க சார். சார், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு சார், நான் போகணும். வேற ஏதாவது ஸ்டேஷன்ல போக சொல்லுங்க சார். மிஸ்டர் விக்கி சார், நாங்க சொல்றது செய்தா நீங்க இருக்கீங்க சார். நீங்க சொன்னதை செய்யறதுக்கு நாங்க இல்ல சார். ரொம்ப அர்ஜென்ட் சார், நான் போய் ஆகணும் சார் ப்ளீஸ் சார். சார் சார், வேற யாராவது நீங்க ஒரு நாள் சார். சார், நான் அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் சார். எம்எல்ஏ பந்தோபஸ்துக்கு இப்ப நீங்க போறீங்க, இல்ல உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல விக்கி சார், அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா முழு பொறுப்பு நீங்க தான். அவரு மக்களுக்காக செய்ய வந்திருக்கவரு. அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறீங்க? சார் சீக்கிரம் போங்க சார். சரி சார், நான் போறேன்.
சீக்கிரம் சார். மிஸ்டர் விக்கி, நீங்க யாருங்க மறந்துட்டீங்களா என்ன? நாட்டுக்காக சேவை செய்ய வந்துட்டு என்ன பர்சனல் விஷயமா பேசிட்டு இருக்கீங்களா என்ன? நான் எவ்வளவு அர்ஜென்ட்டா உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். போனை கொண்டாங்க சார். சார் 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 ஒரு நிமிஷம் சார், என் அண்ணனுக்கு மட்டும் ஒரு போன் படிக்கிறது சார். போனை கொண்டாங்கன்னு சொன்னேன் சார். சார் ப்ளீஸ் சார், போனை கொண்டாங்க சார். எம்எல்ஏக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. போங்க, அவர் தான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். போங்க சார். போறேன் சார். சார் முடிச்சிட்டேன் சார். இல்லை சார், இனி அவன் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே சார். மோதிரவன் நேக்கு நேரம் மோதுங்கடா. நீ கத்தி கட்டினா பயந்துருவ நினைச்சியா? நான் இங்கதான் இருக்கேன், எங்க ஓடி போகல. நீ தைரியமான ஆளா இருந்தா என் முன்னாடி வா. போடா. அப்படியே கத்தி கீழே வச்சுட்டு வந்துட்டேனா உசுரோட நின்று போவேன். என்ன விட சொல்லிட்டேன். ஒத்தக்கூடாது. அப்படியே வந்துட்டு உனக்கு நல்லது. சீக்கிரம் வா. என்னண்ணா நான் சொல்றது ஒண்ணு செய்ய. நீ வீட்டுக்கு போ. நம்ம வீட்டுக்கா? கையில கண்ணு வச்சிருக்கல, ஏதாவது பிரச்சனையா வச்சிருக்கல? சீக்கிரம் போ. என்னண்ணே சீக்கிரம் போடும். சரி நீ எப்படிங்க? நான் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். கேஸ்ல மாட்டிக்கிட்டா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எம்எல்ஏக்கு பந்தோபஸ்துக்கு என்ன போக சொன்னாங்க. நான் நீ ஒரே நேரத்துல அம்மாவும் தேன்மொழியும் பிடிச்சி வச்சிருந்தாங்கடா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நான் சொல்ல ஒரு சீக்கிரம் சொல்ல. நம்ம குடும்பத்தை தட்டி தூக்கிட்டானுங்க. என்ன சொல்ல? என்ன அரை மணி நேரத்துல ஜெயில போட்டுருவாங்க. ஃபேனிக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. இங்க பாரு, எம்எல்ஏ யாரோ கொலை முயற்சி பண்ண பார்த்துட்டாங்க. இது கொலை முயற்சி மாதிரி தெரியல, என்ன உள்ள தரதுக்காக போட்ட பிளான் மாதிரி இருக்குது. நான் கரெக்ட் தான் போனேன். ஆனா அதுக்கு முன்னாடி மேட்ரு பண்ண மாதிரி எல்லா செட்டப் நடந்திருக்கு. இதே ஹாஸ்பிட்டல் தான் எம்எல்ஏ இருக்காரு. இங்க பாரு, இந்த ஆரம்பத்தில் என்ன கைது பண்ணிடுவாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போடா. அப்ப தேன்மொழி அது காலை அனுப்பிட்டேன். சீக்கிரம் போடா. யார் அனுப்பியிருக்க? தருண் அனுப்புனேன். வேற வழி தெரியல எனக்கு. சரி நான் வீட்டுக்கு போறேன். அவ என்ன பண்ணான்னு பாக்கலாம். இப்ப நீ வெளியில போ வேண்டாம், சொன்ன கேளு. நீ என்ன இப்ப இங்க வந்த? சத்தம் கட்டாத. என்ன வச்சு ஒண்ணு ஏதாவது பண்ணிடுவானுங்கடா. நீ ஏன் இங்க வந்த? உன் உசுர காப்பாத்த வரல, பல லட்சம் உசுர காப்பாத்த வந்திருக்கேன். அவள சக்கப்புக்கெல்லாம் ஏன் உசுறு போகாது. இங்க பாரு, எப்ப இந்த சபதத்தை நான் எடுத்தனோ இதுல நான் ஒரு கால தோத்து போக மாட்டேன். என் நாடி நரம்பு ரத்தெல்லாம் ஊறி போயிருக்குது. டேய், இத கடைசி எண்டு வரைக்கும் நான் கொண்டு போவேன். இந்த ட்ரஸ்ட் நான் தாண்டா நடத்துவேன். எவனும் என்கிட்ட இருந்து தட்டி பறிக்க முடியாது. அப்படிலாம் லேசில என் உசுறு போகாது. இங்க பாரு, எப்படினாலும் எனக்கு என் உசுரை காப்பாத்த தெரியும். எந்த எல்லைக்கு இவன் நானும் போவேன். நீதான் வில்லியாச்சே, தெரிஞ்சுதானே கொடுத்துருக்காங்க. ஆமாடா, நல்லவளா இருந்தா மட்டும் இங்க என்ன வாழையாக்க போறாங்க. நான் வில்லிதான். இப்ப இல்ல, கடைசி வரைக்கும் நான் வில்லிதான். உன் வில்லத்தனை பத்தி மட்டும் மாறவே மாறாத. சரிடா, பின்வாசல் ஒரு வழி இருக்குது. இங்க நீ தப்பிச்சு போயிரு. நான் தப்பிச்சு போயிரும், நீ பாத்துக்கிடுவ. அதான் நான் சொல்றேன்ல, என்ன காப்பாத்திக்கிறதுக்கு இனி நான் எந்த எல்லைக்கு போவேன். இப்ப நான் உன்னை காப்பாத்துவேனா என்ன காப்பாத்துவேனா? நான் என்ன காப்பாத்தி ஆகணும். என்ன காப்பாத்தணும்னா நீ இங்க இருக்க கூடாது. இங்க பின்வாசலுக்கு தப்பிச்சு போயிரு. ஒரிஜினல் வில்லியே நீ தாண்டி. என் ஃப்ரெண்ட் தானே இருந்த, இது கூட உனக்கு தெரியாது. நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு. நீ திருந்த மாட்டல்ல? திருந்த மாட்டேன். இது கூட திருந்தணும். ஏன்டா திருந்தணும்? நல்ல அந்த மட்டும் என்ன தலையில திக்கச்சா கொண்டாட போறாங்க. போடா, என் மனசுக்கு எது தோணுதோ அதை செய்வேன். எனக்கு பிடிச்சதை செய்வேன். எனக்கு ஒண்ணு தேவைன்னா எந்த எல்லைக்கும் போய் தூக்கிட்டு வருவேன். ஆமா தாயே, நீ செஞ்சா செய்வேன். இந்த உள்ள வந்துட்டானுங்க. கால கொடுமை, நீ போய் என்ன காப்பாத்த இருக்கு. இங்க பாரு, நான் வெளியில போறேன். சத்தம் போடாத. நீ வெளியில போய் என்ன பண்ண போற? தெரியும், நான் வீட்டுக்கு ஒத்தையில வரும்போதே எனக்கு தெரியும். அதனால சேஃப்டிக்கு மைக்கூசி எடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, அத போட்டா போதும், அரை மணி நேரத்துக்கு கை காலே விளங்காம கிடப்பான். அத போடலாம் வேண்டாம், தூக்கி வீசினாலே போதும். அடி பாதவத்தி, நீ வில்லி இல்ல, வில்லாதி வில்லி.
என்ன தொட்டா அவன் செத்தான். போடா, என்ன நான் காப்பாத்திக்குவேன். நீ சீக்கிரம் தப்பிச்சு போ. நீ பொம்பளை தானே நீ? ஏய், பொம்பளை என்ன மட்டும் இங்க வாழ முடியாது. ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளையா வாழ்ந்ததாண்டா இங்க வாழ முடியும். இந்த தனிமை எனக்கு கத்து கொடுத்துருக்கு. எனக்கு போராடி வாழ தெரியும். என்னடா பொம்பளை? டேய், பாப்போமா? நீயும் சண்டைக்கு வா, நானும் சண்டைக்கு வரேன். அவன் யார் கையால சாவுதான்னு பார்க்கலாமா? அட ராட்சசி. ஆமாடா. டேய், அவனை போட்டு தரது எனக்கு பெரிய விஷயமே இல்ல. அவன் யாரு என்ன செக் பண்ணதுக்கு தான் ஒளிஞ்சு நின்னேன். உன்னை காப்பாத்ததுக்கு ஏன் உசுர பண்ணி வச்சான் பாரு. நான் யார்கிட்டயும் உதவி கேட்கலையா? நீ கேட்க மாட்ட. உன்னை நான் ஃப்ரெண்டா வச்சிருந்தேன் பாரு. என்னால இதை கொண்டு அடிக்கனே தெரியல. கொஞ்சமா திருந்துடி. அத நீ திருந்துடா. நான் எதுக்கு திருந்தனா? சு, அவனுக்கு கேட்றோம். நீ அதுக்கெல்லாம் பயந்தா நிக்க? தெரியல. அது சரி, நான் எதுக்கு திருந்தனா? ரொம்ப நல்லவனா இருக்கல்ல. உன்னை கழுத்து வச்சு கொன்னுவேன். உன்ன மாதிரி வெளியே சொல்லுதியோ? வெளியே இருந்து போடா, சவாயா இருக்கும்டா. எனக்கு கிடைச்ச ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான். அதனால உனக்கு இந்த சீக்ரெட் சொல்லி கொடுக்கான்னு பார்த்தேன். சத்தியமா சொல்றேன்டா, வெளியே இருந்து பாரு. ஒவ்வொரு நாளும் சும்மா புது புது அனுபவம் கிடைக்கும். வாரு, சத்தியமா சொல்றேன்டா. ஜெயராஜி பார்க்க தாண்டி வில்ல மாதிரி இருப்பாரு. ஆனா உண்மையில ரொம்ப நல்ல மனுஷன். யாரு ஜெயராஜ்? டேய், எல்லாத்துக்கும் மேல வந்த வில்லனே அவர்தான்டா. அளவுக்குலாம் இல்ல. நீ சூனியக்காரியை விட மோசமானவா. தெரியல. போடா. இனிமேல் ஃப்ரெண்டு வந்துடவே மாட்டேன். போடா, உன் பிள்ளைல போய் பாருப்பா. குரங்கு. போடா. குட்டி, நீ குரங்கு மாதிரியே தாண்டி பண்ணுத. உன்னை கப்பத்துக்கு நான் ரிஸ்க் எடுத்து வந்த மாதிரி என்ன பார்க்கும்போது எனக்கு கேவலமா இருக்குது. சரி, கட்டு குடிச்சிட்டு போறியா? அட்டியே, அங்க ஒருத்தன் நம்ம எடுத்து கொள்ளதுக்காக வெளியில காத்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதானே. இப்ப அவன் எப்படி அலறி அடிச்சு ஓடான்னு மட்டும் பாரு. என்ன பண்ண போற? இரு. பாவி பையன் உள்ள என்ன பண்ண போதே? நாம இங்க இருந்து தப்பிக்க முடியாதுடா. வேற வழி இல்ல. இவங்க கையால வெட்டப்பட்டு சாகத விட நாம நம்மளே மாச்சிக்கிடுவோம்டா. டேய், எல்லா பக்கமும் இழுத்து மூடிட்டடா. இழுத்து மூடிட்டல. டேய், அந்த சிலிண்டரை பத்த வைடா. அட பாவி. டேய், ஓட்டத புடிங்கடா. சிலிண்டர் வாடிடிக்கடா. டேய், ஓட்டத புடிங்கடா. சிலிண்டர் வாடிடிக்கா. நாம தான் பத்தக்கவே இல்லையே. டேய், இதான் மனுஷனோட மூளை. அது இருக்கா இல்லையான்னு யோசிக்காது. கேள்விப்பட்டுட்டா மூளாத உடனே நம்பும். வாடை அடிக்கட்டாலும் வாடை அடிச்ச மாதிரி இந்த மூளை நம்ப வைக்கும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நீ எதுக்கு டாக்டருக்கு படிச்சனு இப்ப தெரியுடி. கிரிமினல் வரதுன பாப்பா. அடிட்டானுங்க. உன்னை நினைச்சு சிரிக்கவா வேதனைப்படவா தெரியல. வாழ்க்கையே இழந்துட்டு நிக்க வருத்தமா இல்ல? வருத்தம் இல்லாம இருக்குமா? அதுக்காக என்ன முட்டி முட்டி அழ முடியும்? தப்பு பண்ணிட்ட, இனி அதை திருத்திக்க முடியாது. செஞ்ச பாவம் இல்லன்னு போவாது. நான் என் பாதையை பார்க்க போய்கிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். சரி, நீ எதுக்கும் முன்னாடி போக வேண்டாம். அவனும் நம்ப முடியாது. நீ பின்வாசல் வழியாவே போ. இல்ல இருக்கட்டும். எப்படியும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல? இல்ல, நான் தொடர்ந்து ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தனால மேலிடத்துல இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்கே தங்க போற? வேற வழி இல்ல, தங்கிதானே ஆகணும். சரி, நீ போயிட்டு வா. இல்ல பரவாயில்ல, நான் இங்க தங்குறேன். அங்க உங்க வீட்டை பார்க்கணும், நீ போ. இல்ல, மதனமாமா சதீசமாமா எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இன்னைக்கு இங்க தங்கிட்டு போறேன். சரி, எனக்கும் அவனை விட்டு பேசணும் போல இருந்தது. உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன? சரி வா, முன்ரூமுக்கு போலாம். சரிடா. எனக்கு என் மேல ரொம்ப கோவம் இருக்கும்ல? கோவம் தான். ஒரு ஃப்ரெண்டா வாழ்க்கை இழந்துட்டாளேன்னு. நம்ம தள்ள என்ன இருக்கோ அதுதானே நடக்கும். உன் விளங்காத புத்தினால நீ இழந்த. அதுதான் டீசெண்டா சொன்னேன். ஒண்ணு நல்லா அடிக்கணும் பாத்துக்க. சரி வா, வெளியே உட்காரலாம் வா. யாரோ நம்மள ஃபாலோ பண்ண மாதிரி இருக்குதே. இல்ல, சீக்கிரம் பாட்டி வீட்டுக்கு போயிட வேண்டியதா. யாரோ நம்ம ஃபாலோ பண்ண மாதிரி இருக்குதே.